கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம துறைப்பாக்கம்ல இருக்க ஜெயின் காலேஜ் வாசலில் ரோடு எதுவுமே உருப்படியாக இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்படி இந்த பக்கமாக வரும்போது பார்த்தா ஜேசிபி வச்சு ஏதோ சரி பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி, இந்த ரோடு ஏதோ சரி பண்ணுறாங்க போல நினச்சேன். அப்புறமா இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தா ரோடை அவனுங்க சரி பண்ணலை, லைட்டாக நல்லா இருந்த ரோட்டையும் இன்னும் நாசம் பண்ணி விட்டு தான் போயிருக்கானுங்க. நல்லா ரோட்டை கொத்து போரட்டா மாதிரி ஆக்கி வச்சுருக்கானுங்க. சுத்தமாக வண்டி எதுவுமே போக முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு வருஷ கணக்காக இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இத்தனை வருஷமாக ஏன் இந்த ரோடை எவனுமே சரி பண்ணலன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அநியாயம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அட்லீஸ்ட் இப்போ புதுசாக வந்திருக்க ஆட்சியிலையாச்சும் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் இந்த ரோட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணனை டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவரோட பார்வைக்கு போய் சேரட்டும். இந்த ஆட்சியிலையாச்சும் இந்த ரோட்டுக்கு ஏதாச்சும் விடிவு காலம் வருதா பார்க்கலாம். நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன். நீங்களும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் பிரச்சனைனா அது எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நானும் அதை வீடியோ எடுத்து போடுறேன்.